ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன்னா ஃப்ரண்ட்டில் 3 டைம் வச்சுருக்கேன். நான் இது 3 டைம் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணிட்டோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இதோட டெஸ்ட்டும் அப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸையும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் எனக்கு பிடிச்ச எக்ஸவேட்டர் எடுத்துக்கலாம். ஆனால் நேற்று ஓட்டி எவ்வளோ டஸ்ட்டு பார்த்தீங்களா? நேற்று ஃபுல்லாக வச்சு பசங்க விளையாடி செம்ம டஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம இதை மட்டும் டெஸ்ட் பண்ணல, இன்னும் அது இப்போ பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேவரட் வீலிங் தூக்குமே லாரி. இந்த பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது கைஸ். இதில் பர்ஃபார்மன்ஸும் சரி, வண்டி லோடும் சரி, எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த வண்டியில். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே எஸ், இது 3 தான் நம்ம இப்போது ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு அப்புறம் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்ட்டு எல்லாத்தையும் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான நம்ம மண்ணு கீழே கொட்டிக்கலாம். கைஸ், இப்போ நம்ம மண்ணு கொட்டிட்டோம். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் கும்பல் சேர்க்கறதுக்காக இந்த வண்டியை நம்ம இப்போ விட போகிறோம். போ எஸ், ரொம்ப கஷ்டப்படுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் ஒர்த் இல்லாத மாதிரி தான் தெரியுது கைஸ். ரொம்ப கஷ்டப்படுது. சரி, மண்ணுலேயே விட்றோண்டா. இது அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை கைஸ். பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கே தெரியும். சும்மா லைட்டாக தான் கைஸ் எடுக்குது. டைம் தான் ஆகுது, நம்ம இப்படியே கொட்டிடலாம். இது அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை இந்த ப்ராடக்ட்டு. எல்லாமே இதுவில் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் எதுவும் ஆகாது, நல்லா தான் இருக்கும். ஃபைனலாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ ரைஸ் பண்ண பாருங்க, மேலே தூக்கம் பாருங்க. அவ்வளோதாங்க இதோட வேலை. இது மட்டும்தான் பண்ணும் போல். இது அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு டம்மி பாபா இது. இப்போ வாங்க நம்ம ஜேசிபி எடுக்கலாம். காய்ஸ், இப்போ நம்ம ஜேசிபி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம லாரி ஓட்டுவோம்.
காய்ஸ் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது கூட அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஜேசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். மண்ணை களைச்சி விட்டு தந்தால் அப்படி கழிச்சு விட்டுக்கலாங்க. அதே வாரணும்னா இதை போட்டு வாரிக்கலாம். இதெல்லாம் பக்கம் இது எடு நல்லா வாருது. சரி காய்ஸ், இப்போ நம்ம இதோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இதை ஓரம் வச்சிடலாம். இப்போ நம்ம லாரி தான், இப்போ நம்மளுக்கு லாரி தான் ஹைலைட்டு. ஐயோ மாற்றி வச்சுட்டேன் காய்ஸ் பட்டனை. வாங்க இப்போ ஃபுல்லாத்தையும் தூக்கிட்டு போதா பார்க்கலாம். கைஸ் ஃபைனலாக நம்ம ஃபுல்லாக ரொப்பிட்டோம். இப்போ வாங்க நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு guys லாரியே நம்ம அந்த பெல்ட் அடிப்போம். வாங்க இப்போ நம்ம ஃபில் பண்ணிடலாம். guys எப்படி இது 3 கிலோ தூக்கிட்டு போகுமா? போட்டாச்சு guys. இப்போ நம்ம வாங்க எடுத்துன்னு போயிட்டு அங்கே கொட்டிடலாம்.
கொட்டலாம். மண் ஃபுல்லாத்தையும் அள்ளி கொட்டியாச்சு கைஸ். இப்போ நம்ம அங்கே எத்தனை போய் லோடு கொட்டலாம். நம்ம ஸ்கிட் வச்சு தான் கொட்டுவோமே. அவ்வளோதாங்க, டிப்பரே காலி பண்ணிட்டோம். இப்போ இது மேலே ஏறுதா பார்க்கலாம். நம்ம வாங்கினதுலேயே ஜேசிபியும் நல்லா இல்லை, இப்போ இந்த வண்டியும் நல்லா இல்லை. நான் எனக்கு பிடிச்சதே இதில் வந்து இந்த ட்ரிப்பர் மட்டும்தான் நல்லா இருக்குது. இது வேஸ்ட்டு காய்ஸ். இது நம்ம வாங்க இப்போ ஜேசிபி இது மேலே ஏற்றலாம். இது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுனால அது சுவிட்சா கைஸ். ஃபைனலாக நம்ம ஜேசிபி நல்லா இல்லை, அதனால் எதுவுமே கொட்டிடலான்ட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஜேசிபியும் தூக்கிட்டு போவோம், நாங்கள் இதையும் தூக்கிட்டு போவோம்டா. நாங்களாம் சாதாரண ஆளா நாங்கள். ஐயோ காய்ஸ் இருங்க, இப்போ நம்ம பண்ணுவோம் பங்கமா. இதை வச்சே சொல்லிட்டோம் நாங்கள். பார்த்தல காய்ஸ், உங்களுக்கு எந்த டைப் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் குறுக்கு யார் வந்தாலும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்போம்ண்ணா. மண்ணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி.